செழியன் பணம் தர மாட்டேங்கிறான், கோபி திட்டுறான்னு நீதான் ஜெனி கிட்ட சொல்லியிருப்ப. செழியன் பணம் தரலன்னு நான் ஏன் சொல்ல போறேன்? அவன் எதுக்கு அத்தை எனக்கு பணம் தரணும்? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு உங்களுக்கே தெரியும்ல அத்தை. ஏன் தெரியாது? நல்லாவே தெரியும். ஏமா இனி அப்பா அக்காவை திட்டுறது அக்கா சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அதான் எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தானே சார் திட்டுறாரு. எந்திரிச்சிருந்து காலையில் மத்தியானம் ராத்திரி படுக்கிற வரைக்கும் சார் திட்டிக்கிட்டு தானே இருக்காரு. அது என்ன செடிக்கு தெரியாதா என்ன? புதுசா அக்கா சொல்லிச்சான்னு கேக்குறீங்க? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? வந்தமா வேலையை செஞ்சமா போனமான்னு இரு. உன்கிட்ட யாரும் கருத்து கேட்கல. என்னம்மா பண்றது? என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. எதையாவது சொல்லி போடுறேன். அப்போ ஏதாவது சொல்லிடுவியா? செல்வி, ஷீலா வீட்ல கருவேப்பிலை பறிச்சுட்டு வா போ. சரிக்கா. இத பாரு, ஜெனி கிட்ட நீ தேவையில்லாம பேசுறத நிறுத்து. நான் என்ன அத்தை பேசுறேன்? நான் ஒண்ணுமே பேசுறதே இல்லையே. செழியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதாது, அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ வேண்டாமா? அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நீ காரணமா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ பாட்டுக்கு ஏதோ பிசினஸ் பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு வம்ப இழுத்துக்கிட்டு கோபி எதுவுமே உதவி செய்யலன்னு கோபிய வில்லனாக்கி இப்போ செழியனையும் வில்லனாக்கிட்ட. மண்ணாங்கட்டி மாதிரி நீ புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவ, அதுக்கெல்லாம் அவங்க உதவி செய்யணுமா? இந்த பொண்ணும் அதை புரிஞ்சுக்காம அவங்கிட்ட சண்டை போட்டிருக்கு. அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அவங்கிட்ட போய் சண்டை போட்டா விளங்கறதுக்கா? ஏதாவது ஒண்ணு உன்னால நல்லது நடக்குதா பாரு. ச்சே. பாரு செல்வி, இந்த ஜெனி பொண்ணு செழியன்கிட்ட ஏன் சண்டை போடணும் சொல்லு? அந்த பிள்ளைக்கு மனசாட்சி இருக்கு, அதனால சண்டை போடுது. செழியன் தம்பி பண்றது மட்டும் சரியா? என்னைக்காவது உனக்கு ஒரு உதவி பண்ணிருக்காரா? ஏக்கா, செழியன் தம்பி மாதிரி எழில் சம்பாரிச்சிச்சுன்னு வச்சுக்க, இந்நேரம் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட விட்டுருக்குமா? செழியனுக்கு அதெல்லாம் செய்யணும்னு நான் யோசிக்கவே இல்லை செல்வி. அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏ செல்வி, நீ ஷூட்டிங் போனல்ல, முடிஞ்சிருச்சா? எப்படி இருந்துச்சு? அதை ஏங்கா கேக்குற? ஒரே ஜாலி தான் போ. அக்கா, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு சொல்லு பார்க்கலாம். புடவை தானே? அதுதான் இல்ல, நான் சுடிதார் போட்டிருந்தேன். சுடிதாரா? ஆமாக்கா, சுடிதார் தான் போட்டிருந்தேன். அதுவும் ஸ்டைலா வேற பேசணும். என்ன அங்கதான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஆனா எழில் தம்பி சொல்லி கொடுத்து பேச வச்சிருச்சு. வாழ்க்கையில முதல் தடவையா சுடிதார் போட்டிருக்கேன்க்கா. எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா இதெல்லாம் போடணும்னு சொல்லி. இன்னைக்கு எழில் தம்பினால அதெல்லாம் நடந்துருச்சு. ஒரே ஜாலி தான். ஏக்கா, உனக்கு சுடிதார் போடணும்னு ஆசையெல்லாம் இல்லையா? அத்தை காதுல கேட்டு போகுது, சத்தமா பேசாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு சுடிதார் போடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருந்தா மட்டும். ஏய் போடி சும்மா. சரி, ஷூட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுக்கா. இன்னைக்குதான் முழு படமும் முடிஞ்சுன்னு தம்பி சொல்லுச்சு. இன்னும் 2-3 நாள்ல விருதுக்கு அனுப்புமாம்ல. எழில் தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஜெயிக்கட்டும், நல்லபடியா ஜெயிக்கட்டும். சரி வா.
வெரி டேஸ்டி. இதெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணியா? அம்மா தான் பண்ணாங்க. ரியலி? ரொம்ப நல்லா இருக்கு. சான்ஸே இல்லை ராதிகா. தேங்க்யூ. இன்னொரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஆம், ஓகே. ஆக்சுவலி இதெல்லாம் குக் பண்றதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்க சப்பாத்தி கேட்டீங்க, அதான் வேலை சிம்பிளா ஆயிடுச்சு. ஓ, என்ன சொல்ற? இது சிம்பிளா? ஏய், எவ்வளவு வேலை இருக்கு. அதுவும் இது எல்லாத்தையும் 20 மினிட்ஸ்ல பண்ணிருக்க. ஃபேண்டாஸ்டிக். அங்கிள், ம், அம்மா 10 மினிட்ஸ்ல கூட சமைப்பாங்க. அப்படியா? சீரியஸ்லி? ம். ராதிகா, சும்மா சொல்லக்கூடாது. ரியலி வெரி டேலண்டட். தேங்க்ஸ். சாப்பிடுங்க. மம்மி, இன்னைக்கு ஸ்டோரி டைம் இருக்குல்ல? இருக்கே. 20 மினிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன். ஓகே. ம். மம்மி, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எந்திரிக்கவா? குழந்தை பிளேட் எடுத்துட்டு போறா? ஏய், வெரி குட். அவ சாப்பிட்ட பிளேட்ட அவளே கழுவி வச்சிருவா. வாவ், குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்க. ரியலி ஆசம். சில லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்துட்டு இந்த சமையல் வேலைய பெரிய வேலைன்னு பேசிக்கிறாங்க. ஆனா நீ அப்படி இல்ல ராதிகா. யூ ஆர் கிரேட். அப்படியா? ரியலி. எவ்வளவு அழகா சிரிக்கிற. உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. போகாதீங்க, இங்கே இருங்க. ஓ, ஓகே, இங்கே இருக்கேன். கோவில்ல மண் சோறு சாப்பிட்டு வரங்கேட்டு பெத்த புள்ள. என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? என் புள்ள அழகுக்கும் படிப்புக்கும் இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியா பார்த்து நான் கட்டி. ஏன் செல்வி, புள்ளைங்க வீட்ல இருக்காங்க, போகணுங்கிற அக்கறை இல்லையா? பேன் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க. நீ கிளம்பு. ஏக்கா, இப்ப எதுக்கு ஆஃப் பண்ண? வாடா, வா 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 வா. அதிசயமா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் பாரு. உட்காரு. என்ன தம்பி, வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சிருச்சுக்கா. சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய், டைனிங் டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. இல்லக்கா, நான் வீட்ல சோறாக்கி வச்சுட்டே வந்தேன். நான் கிளம்புறேன். என்ன செல்வி அக்கா, நான் வந்த உடனே கிளம்புறீங்க? இல்ல தம்பி, நான் அப்பவே கிளம்பிட்டேன். அப்படியே டிவியை பார்த்துட்டு உக்காந்துட்டேன். நேரம் ஆயிடுச்சுல, நான் போயிட்டு வரேன்க்கா. சரி, போயிட்டு வரேன். அம்மா, இன்னைக்கு நீங்க அந்த ஃபுட் ஹப்புக்கு போனீங்களா? போனோம் எழில். போனோம்டா. அங்க என்னமா சொன்னாங்க? அதை ஏன்டா கேக்குற? அதுல உடனே சேர்ந்துடலாம், ஆனா லைசென்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அத நான் அப்பவே கெஸ் பண்ணம்மா. ஜெனி, அத வாங்கிடலாம்ல? வாங்கிடலாம். அப்புறம் என்னன்னா, அவர் ஒரு சின்ன குட்டியா மெஷின் செட்டப் மாதிரி வேணும்னு சொல்லிட்டாரு. பவுடர் எல்லாம் நாமளே அரைக்கிறோங்கிறத காட்டணுங்கிறதுக்காக சொல்றாரு. ஓ, ஆமாடா, அது இருந்தாதான் அதுல சேர முடியும் போல இருக்கு. அது அவ்வளோ பெரிய செட்டப்பா? எனக்கு புரியல. ஒன்னும் இல்ல, சின்னதா மினியேச்சர் ரைஸ் மில் மாதிரி தான். அப்புறம் மிஷின் எல்லாம் விசாரிச்சாச்சு. ஒரு 50,000 இருந்தா இதெல்லாம் பண்ணிடலாம். 50,000? ஆமாடா, 50,000 ரூபாய் ஆகுமா? ஜெனி விசாரிச்சு சொன்னா. ஏற்கனவே அந்த கான்வென்ட்ல வித்ததுல கையில 9,500 ரூபாய் இருக்கு. மீதி 10,000 ரூபாய்க்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு வேற 50,000 ரூபாய். எங்கடா போறது? அவ்வளோ ஆகுதாமா? ஆனா ஒன்னே ஒண்ணுமா, அது வர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீ பண்ணனு வையேன்,
அது நல்லபடியா போகுமா? அததான் எழில் நானும் சொன்னேன். நான் என்னோட வீட்ல வாங்கி தரேன்னு சொன்னா ஆண்டி கேட்கவே மாட்றாங்க. ஜெனி சும்மா இருக்க மாட்டியா நீ? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதாவது நடக்கும், பார்க்கலாம். நீ சும்மா இரு. அம்மா, நான் வேணா எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணட்டுமா? எழிலு, நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத, சரியா? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்ப்பா. நீ ஒழுங்கா உன் படத்தை முடிச்சு நீ செட்டில் ஆக பாரு. ஏன் கவலையெல்லாம் ஏன்டா நீ தூக்கிட்டு நடக்கிற? நீ நல்லபடியா ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அத அவார்டுக்கு அனுப்பணும். அவார்டை நீ வாங்கணும். அதுக்கப்புறம் உனக்கு படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ பணம் வரும்ல, அப்போ அம்மா உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் உன் படத்தை பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும். வேற எதையுமே நீ யோசிக்க கூடாது, சரியா? ஆ. ம். சரி, கை கால் கழுவிட்டு சாப்பிட வா. ம். போடா, போ. நான் தரேன்னு சொல்றேன் எழில், ஆனா ஆண்டி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எழில், எழில், ஆ? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? ஆ, கேக்குது ஜெனி. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மாக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலனா? இல்லைங்க, எனக்கு வேற ஒரு பிரச்சனை. ரொம்ப பயமா இருக்குங்க. அம்மாவை நான் ஏமாத்திடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? அம்மா எவ்வளவு நம்பிக்கை என் படத்தை பத்தி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? ஆமா எழில், இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? நீ படம் பண்ணிட்டு தானே இருக்க. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஜெனி. படத்தை நாம எப்படியாச்சும் அனுப்பிடலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா படத்துல நடிச்சாங்கல்ல அமிர்தா, ஆ, நீ கூட சொன்னியே நிறைய இடத்துல பார்த்தேன்னு. அந்த பொண்ணு தானே பண்றாங்க. அவங்கதான். அவங்க வீட்ல ஏதோ படம் நடிக்கிறது தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல. அவங்க படத்தை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஆனாலும் சரி, நீங்க படத்தை மட்டும் அனுப்பாதீங்க, எங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் நடிச்ச படத்தை அனுப்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னதை மீறி நான் எப்படி படத்தை அனுப்புறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. எழில், இப்ப நீ வேற பொண்ணு போட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதா? அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை ஜெனி. அதுக்கான பணமும் என்கிட்ட கையில இல்லை. அங்க இங்கன்னு சேர்த்தது, அங்கங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வாங்கினதுன்னு எல்லாத்தையுமே இந்த படத்துல தான் நான் போட்டிருக்கேன். திரும்ப போட்டு எடுக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம். அந்த பொண்ணு கிட்ட திரும்ப பேசி பார்க்க முடியாதா? அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாவே இல்லை. அவங்க அவங்களோட சைடை மட்டும் தாங்க சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன எழுதுது? ஏதோ ஒரு வருத்தத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன். அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. பாத்தீங்களே, இப்ப கூட எவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போனாங்கன்னு. சத்தியமா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெனி. நான் வேணும்னா அந்த பொண்ணு அமிர்தா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேணாம். அவங்க பக்கமும் நிறைய பிரச்சனை இருக்கும் போல. இல்லைன்னா அவங்க எப்படியெல்லாம் சொல்ல போறாங்க? இது அவ்வளோதான் ஜெனி. எனக்கு தான் அம்மாவை நான் திரும்பவும் ஏமாத்த போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. சாப்பிட வா, போலாம். வா எழில். சரி. பாக்கியா, கோபி வீட்டுக்கு வந்துட்டான்ல? ஆ, வந்துட்டார் அத்தை. நீ இன்னும் சாப்பிட கூப்பிடலையா? இல்ல அத்தை, இந்த டைமுக்கு அவரே கரெக்டா வந்துருவாருல்ல. ஏன் வரலன்னா கூப்பிட மாட்டியா நீ? ஏய், அவன் என்ன சின்ன நொல்லையா?
வரமாட்டானா? கோபி மா வாப்பா என்னம்மா? வாப்பா உட்காரு சாப்பிடு. ஆ, இல்லம்மா எனக்கு இப்ப பசிக்கல. ஆ? நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏம்பா எல்லாரும் சாப்பிட்றோம்ல, உட்காந்து சாப்பிடு. இல்லப்பா பசிக்கல எனக்கு. நீங்க சாப்பிடுங்கப்பா. ஏன் வெளியில சாப்பிட்டியா? நோனோ, அது மத்தியானம் கொஞ்சம் லஞ்ச் ஹெவியா இருந்துச்சுமா, அதாம்மா. எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. இவ தான் உருளைக்கிழங்குல ஃபுல்லா எண்ணெயை ஊத்துனா. அதான் அத சாப்பிட்டு உனக்கு வயிறு ஒத்துக்கல போல. இல்ல அத்த, அவர் இன்னைக்கு வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போகவே இல்லையே. அவர் வெளியில தான் சாப்பிட்டாரு. தொப்பி தொப்பி தொப்பி. இதுக்கு மட்டும் வந்துருங்க. கோபி நீ உட்காந்து கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. ஆமாங்க, சாப்பிடுங்க. ஏய் சாப்பிட்றா. ஒன்னே ஒன்று போதும். ம். போதும். கோபி பாக்கியாவ ஒழுங்கா வீட்ல இருக்க சொல்லு. நீ ஆபீஸ்க்கு போனதும் இவ ஏதோ ஒரு வேலைன்னு பைய தூக்கிட்டு வெளியே போறா. எங்க போன பாக்யா? நான் சொன்னேன்லங்க, அந்த சாப்பாடு ஆன்லைன்ல அதுக்காக. ஏன் பாக்யா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அங்கிள், நாங்க போய் பேசின இடத்துல பாசிட்டிவா தான் இருந்துச்சு. பவுடர்ஸ் டெலிவரி பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இவ்ளோ நாள் கஸ்டமரை எப்படி பிடிக்கிறதுன்னு தான் கவலையா இருந்தது. இப்ப நாம ஆன்லைன்ல எஸ்டாப்லிஷ் ஆயிட்டோம்னா ஆன்லைன்ல அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. கஸ்டமரை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல அங்கிள். ஏன் ஜெனி, ஆன்லைன்ல ஒரு பிசினஸை எஸ்டாப்லிஷ் பண்றது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? அத பண்ணிடலாம் அங்கிள். அதெல்லாம் ஈஸியாவே பண்ணலாம் ஜெனி. நானே எங்க அம்மாவுக்கு 2-3 ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுவேன். வீடியோ பண்ணா என் அம்மாவுக்கு எல்லாமே சேல்ஸ் ஆயிடும். யூ டோன்ட் வரிமா, பண்ணிடலாம். கோபி போனா ஆர்டர் பண்ணா அந்த கதையெல்லாம் விடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேளு. ஒன்னும் இல்லைங்க, அவங்க சொந்த மிஷின் இருந்தாதான் ஆர்டர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம்? இல்ல, அந்த மிஷின் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணுங்க. என்னது 50,000 ரூபாவா? பாத்தியாடா 50,000 ரூபான்னு எவ்வளவு ஈஸியா சொல்றா பாரு. பாட்டி, 50,000 ரூபாய்லாம் இப்ப இருக்கிறதுல பெரிய விஷயமா? ஏன் நீ சம்பாதிச்சு பாக்குறது? 50,000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமா உனக்கு? 2 மாசம் முன்னே என் கிளையண்ட் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டான். ஏன் தெரியுமா? 20,000 ரூபாய் கடனை திருப்பி கட்ட முடியலங்கிறதுனால. 20,000 ரூபாய்க்காக அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு தூக்கு போட்டு செத்துட்டான் தெரியுமா? 50,000 ரூபாங்கிறது உனக்கு ஈஸியா போயிடுச்சுல? 20,000 ரூபாய்க்கெல்லாம் அவர் செத்திருக்க மாட்டாருப்பா. அந்த 20,000 ரூபாவை கேட்டு நீங்க அவரை டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. ஐய, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்ற நேரத்துல தான் சண்டை போடுவீங்களா? பேசாம சாப்பிடுங்க. இப்ப என்ன, உனக்கு 50,000 ரூபாய் வேணுமா? டேய் 50,000 இல்லடா. அதுக்கப்புறம் இவ சிஸ்டர் கான்வென்ட் என்னதோ கூட்டிட்டு போனால, அங்க மசாலா பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு சொல்றா. ஆக மொத்தம் 60,000. இந்த மண்ணாங்கட்டியை கேட்கறதுக்காக என்ன சாப்பிட கூப்பிட்டீங்களா? அதான் சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன்ல. ஒரு நாள் கூட இந்த வீட்டுல நிம்மதி இல்ல. சாப்பிட உட்காரும் போதெல்லாம் பணம் வேணும் அது இதுன்னு நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இரு. ச்சை, நான் என்ன ஏடிஎம் மிஷினா? என்னங்க? டேய் கோபி சாப்பிட்டு வேண்டாமா? போடா. ஐயோ பாருங்க.
கோபி சாப்பிடுடா. ஐயோ ச்சே, அவனை சாப்பிட விடுறீங்களா? ஏண்டி அவன் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்தான், நீ தானே ஆரம்பிச்சு விட்ட. ஒரு நாளும் கோபிக்கு நிம்மதியை கொடுத்துறாத. இது நல்லதுக்கே இல்ல, சத்தியமா இது நல்லதுக்கே இல்ல பாக்கியா. அம்மா நீ விடுமா, நாம பாத்துக்கலாம். அம்மா நம்ம ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணலாமா? சரியா? நீ எதையும் யோசிக்காத. ம் சரிடா, நீ சாப்பிடு. ம் ம் எல்லாரும் சாப்பிடுங்க.